நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரெண்டு சேம் கொஸ்டின் வந்து சேம் தான். ஆனால் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. ஒரு அக்வஸ் ஸ்டேட்டில் அதனுடைய கண்டக்டன்ஸ் அண்ட் மோல்டன் ஸ்டேட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு எதுக்கு அதிகம்? ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு கொஸ்டின்லையுமே ஆனியன் வந்து சேம். பட் அதே வச்சு ஆன்சர் பண்ணக்கூடாது. எல்லாமே ஸ்லோலி சிஎல் மைனஸ். ஸோ அதை வச்சு டாமினேட்டிங் கேரக்டர் இருக்காது. அப்போ கேட்டையன்ஸ் தான் இருக்கிறதுலே பார்க்கணும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரெண்டா அதே மாதிரி இதில் சொல்ல புரியுங்களா? அப்போ அக்வஸ் ஸ்டேட்டில் எதுக்கு கண்டக்டிவிட்டி ஆர்டர் என்ன? இல்லைன்னா ஹையஸ்ட் கண்டக்டிவிட்டி ஆர்டர், லோயஸ்ட் கண்டக்டிவிட்டி ஆர்டர். ரைட்டா? இது அடுத்த ஃபேக்டர். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், வீக் எலக்ட்ரோலைட்டில் டெம்பரேச்சர் பார்க்கணும். கரெக்டா? அதுக்கப்புறம் டைலூஷனை பார்க்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபேக்டர் ஒரு மெட்டலில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை பார்த்தோம்னா இந்த ஃபேக்டர் இடமும். கரெக்டா? யாருக்கு தெரியும்? ஃபஸ்ட்டுக்கு எதுக்கு வந்து கண்டக்டன்ஸ் அதிகம்? ஏன் நம்ம ஒரு டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். இது பேர் ஹைட்ரேஷனை பொறுத்து படிப்போம். நார்மலாக தனியாக படிக்கிறது ஹைட்ரேஷன் எந்தால்பி அல்லது ஹைட்ரேஷனை பொறுத்து படிப்போம். டென்சிட்டி கண்டுபிடிக்கும் போது சார்ஜ் பை வால்யூம்னு படிச்சிருக்கோம். சார்ஜ் பை வால்யூம் இது எப்போ அப்படின்னா இந்த ஹைட்ரேஷன் எந்தால்பியில் இப்போ சப்போஸ் லித்தியம் இருக்குது, சோடியம் இப்படி இருக்குது அப்படின்னா லித்தியம் வந்து ஸ்மாலர் சைஸ் கேட்டையான இருக்கிறதுனால நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து சர்வ் பண்ணும். அதான் இந்த டென்சிட்டி. வால்யூம் யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு அந்த ஹைட்ரேஷன் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு இருக்கும். அப்போ அந்த லிக்விடை சுற்றி நிறைய வாட்டர் மாலிகூல் என்ன பண்ணலாம்? ஆக்குபை பண்ணி ஆல்ரெடி சிசி கம்மி இருக்குது, லார்ஜர் சைஸாக இருக்குது. அதில் அந்த ஆக்குபை பண்ணக்கூடிய அந்த வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் என்ன பாயிண்ட் இது டென்சிட்டி அப்படின்னா இந்த ஹைட்ரேஷன் எந்தால்பியில் அந்த ஹைட்ரேஷன் எஃபெக்டில் எந்த கேட்டையான ஸ்மாலர் சைஸ் கேட்டையான இருக்கோ அந்த கேட்டையான சுற்றி சரௌண்ட் பண்ணக்கூடிய நேச்சர் எது? அந்த எனர்ஜிக்கு பட்ட ஹைட்ரேஷன் எனர்ஜின்னு பார்ப்போம். ஒரு ஸ்மாலர் சைஸ் கேட்டையான சுற்றி நிறைய வாட்டர் மாலிகூல் சரௌண்ட் பண்ணும்போது அந்த கேட்டையான்ஸுக்கு அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒரு விதமான ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், ஒரு விதமான அட்ராக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் இல்லை ஹைட்ரேஷன் எனர்ஜின்னு பார்ப்போம். சொல்லுங்க அந்த மாதிரி எந்த கேட்டையான் வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கோ அதில் ஹைட்ரேஷன் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நிறைய வாட்டர் மாலிகூல் சோடி டித்தி சுற்றி சரௌண்ட் பண்ணிட்டு இருந்தால் அந்த மாலிகூலை ஈஸியாக என்ன பண்ண முடியாது? நகர்ந்து போக முடியாது. கரெக்டாக? டென்சிட்டி ரொம்ப அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? மூவ்மெண்ட் வந்து குறையும். மூவ்மெண்ட் குறைஞ்சா மொபிலிட்டி குறையுதுன்னு அர்த்தமா? மொபிலிட்டி கொஞ்சம் என்ன ஆகும்? சார் இந்த நம்பர் ஆஃப் அயன்ஸ் வந்து டாமினேட்டிங் கேரக்டர் இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான். கரெக்டாக? அயன்ஸை பார்க்கணுமா? நம்பர் ஆஃப் அயன்ஸ் எல்லாத்துலேயுமே சேமா இல்லையா? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். அப்போ அடுத்த ஃபேக்டர் யாரு? மொபிலிட்டி பார்க்கணும். மொபிலிட்டியில் ரெண்டு கண்டிஷன். ஒன்று அக்வஸ் ஸ்டேட்னு கேட்டாலும் சரி, இல்லை மோல்டன் ஸ்டேட் கேட்டாலும் சரி, இல்லை சில நேரத்தில் கேசியஸ் ஸ்டேட் கூட கேட்பாங்க. இதே கொஸ்டின் கண்டக்டன்ஸ் இன் கேசியஸ் ஸ்டேட் ரெண்டு ஒன்று தான். சொல்றது அப்போ அக்வஸ் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சோடியத்தை சுற்றி லித்தியத்தை சுற்றி என்னாகும்? நிறைய வாட்டர் மாலிகூல் ஆக்குபை பண்ணுறதுனால மொபிலிட்டி என்னாகும்? குறையும். அப்போ லித்தியம் குளோரைடுக்கு என்ன கம்மி? கண்டக்டன்ஸ் வந்து கம்மி. அப்போ யாருக்கு அதிகம்? அப்போ ஆர்டர் வந்து என்னது? நீ சிசி மொழிகள்லாம் கூட சரி, லிபிடியம், அதுக்கப்புறம் பொட்டாசியம், அதுக்கப்புறம் சோடியம் குளோரைடு, அதுக்கப்புறம் லித்தியம். சரிங்களா? இது எந்த ஸ்டேட்டுக்கு? அக்வஸ் ஸ்டேட்டுக்கு இதுதான் வந்து கண்டக்டன்ஸ் ஆகும். சரிங்களா? கண்டக்டிவிட்டி ஆர்டர் வந்து அதுக்கான ரீசன் வந்து அந்த ஹைட்ரேஷன் என்தால்பி ஃபேக்டர், அந்த ஹைட்ரேஷன் என்தால்பி ஸ்மாலர் சைஸ் கேட்டையான் மோர் சால்வேட்டட் ப்ராசஸ்னு அர்த்தம். மோர் சால்வேட்டட் நிறைய வாட்டர் மாலிகூல் ஆக்குபை பண்ணி இவ்வளோ பெரிய கேஜ் மாலிகூல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஒரு லார்ஜர் மாலிகூல், ஒரு மேக்ரோசைக்ளிக் மாலிகூல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கரெக்டாக? ஸோ ஈஸியாக மூவ் ஆக முடியாது. ஸோ மொபிலிட்டி குறையும். மொபிலிட்டி குறைஞ்சா கண்டக்டன்ஸ் வந்து சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் படி யாருக்கு ரொம்ப கண்டக்டன்ஸ் அதிகமாக ருபீடியம் குளோரைடு தான் கண்டக்டன்ஸ் வந்து. அடுத்த ஸ்டேட் தெரியும் நமக்கு. மோல்டன் ஸ்டேட் அப்படிங்கிறது வாட்டரோட எதுவும் இல்லை, பியூர் ஸ்டேட்னு சொல்லுவோம். கரெக்டாக? இருக்கக்கூடிய Na+ அண்ட் Cl- லித்தியம் குளோரைடு மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்போ அந்த கேட்டையான ஆனியனை சுற்றி என்ன பண்ண முடியாது? யாரும் சரௌண்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இருக்கிறது யார் லார்ஜஸ்ட் சைஸு?
ருபீடியம் வந்து லார்ஜஸ்ட் சைஸ். அப்போ இதுக்கு மூவ்மெண்ட் வந்து கம்மி. இதுக்கு யார் ஸ்மாலர்னா லித்தியம் குளோரைடு தான் ஸ்மால். கரெக்டாக யார் கண்டக்டன்ஸ் அதிகம்? லித்தியம். கேசியஸ் ஸ்டேட் கேட்டாலும் இதே தான் கண்டக்டன்ஸ் ஆர்டர். அதே மாதிரி மோல்டன் ஸ்டேட்னு கேட்டாலே ஆர்டர் வந்து இருக்கான். இந்த ரெண்டுக்குமே கண்டக்டன்ஸ் ஆர்டர் வந்து இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆன் டைல்யூஷன். இதோட இந்த ஃபேக்டர் இதுவும் இன்னொரு ஃபேக்டர் மட்டும் இருக்கு. இந்த டைல்யூஷன் தான் ரொம்ப முக்கியமானது. கண்டக்டன்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைல்யூஷன். எப்பயும் போல ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அண்ட் ஒரு வீக் எலக்ட்ரோலைட். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், செகண்ட் ஒன் ஒரு வீக். டைல்யூஷன் என்ன அர்த்தம்? நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டே இருக்கிறது அர்த்தம். கரெக்டாக அப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லாத நார்மலாகவே குறைஞ்சிட்டே இருக்குது மெயின். இப்போ இதில் டைல்யூஷன் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் கம்ப்ளீட்லி அயனைசிங்காக மாறும். ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டாக இருக்கும்போது பார்ஷியலி டிசோசியேட்டட் அல்லது பார்ஷியலி அயனிக், அதாவது பார்ஷியலி அயனைசபிள் கேரக்டர் தான் சொல்லுறது. புரியுதுங்களா? இப்போ டைல்யூஷன் பண்ணும்போது வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் டைல்யூட் பண்ணுறோம். டைல்யூஷன் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணிட்டே இருக்குது. கரெக்டாக? அப்போ டைல்யூஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் அயன்ஸ் எதாவது ஆகுமா? ஆல்ரெடி நம்பர் ஆஃப் அயன்ஸ் 100 தான் இருக்கும். எப்பயும் போல எப்படி நம்ம டெம்பரேச்சரில் பார்க்கணும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் அயான்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். நம்பர் ஆஃப் அயான்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். இதை வச்சு கண்டக்டன்ஸ் அதிகமாக வந்து சொல்லக்கூடாது. எப்பவுமே கண்டக்டன்ஸ் யாருக்கு தான் அதிகம்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு தான் அதிகம். கரெக்டாக யாரை விட? அது டைல்யூஷன் ஃபேக்டராக இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர் ஃபேக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு தான் கண்டக்டன்ஸ் அதிகம். பொசிஷன் என்ன அப்படின்னா இப்போ டைல்யூஷன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகமாகுமா? ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா in a strong electrolyte we can add the water in dilution, the number of ions increases and mobility of ions increases. அப்படியே கேட்பாங்க. நம்பர் ஆஃப் அயன்ஸ் என்ன ஆகாது? அதிகமாகாது. ஆனால் என்ன அதிகமாகலாம்? வாட்டருடைய ரோல் அதிகமாக மொபிலிட்டி என்ன ஆகலாம்? அதிகமாகும். அப்போ இதில் என்ன அதிகமாகும்? மொபிலிட்டி ஆஃப் அயன்ஸ் வந்து அதிகமாகும், அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் அயன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ நார்மலாக என்ன அதிகம்? கண்டக்டன்ஸ் வந்து அதிகம். என்ன அதிகம்? கண்டக்டன்ஸ் வந்து. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இப்போ வீக் எலக்ட்ரோலைட் இருக்கும்போது டைல்யூஷன் பண்ணும்போது ஆல்ரெடி பார்ஷியலி டிசோசியேட் ஆனது. இப்போ நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகமாகலாம். நம்பர் ஆஃப் அயன்ஸ் என்ன அதிகமாகலாம். அப்படியே அதே மாதிரி என்ன அதிகமாகலாம்? மொபிலிட்டி ஆஃப் அயன்ஸ் அதிகமாகும். இதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டே இருந்தோம்னா 6 டிசோசியேட் ஆனது 70 மாறலாம், 70 80 மாறலாம், 80 90 மாறலாம். கரெக்டாக? அப்போ எதுவும் அதிகமாகலாம். நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸும் அதிகமாகும். நார்மலாக இதில் என்ன அதிகமாகும்? கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாகும். பட் எப்பவுமே கண்டக்டன்ஸ் யாருக்கு தான் அதிகம்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு தான் அதிகம். நீ டைல்யூட் பண்ணாலும் சரி, இல்லை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆல்வேஸ் மோர் கண்டக்டன்ஸ் கம்பேர் டு தி வீக் எலக்ட்ரோலைட். சொல்றது பாயிண்ட் புரியுதுங்களா? இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டன்ஸ் ஆன் டைல்யூஷன் பண்ணும்போது மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகுதா, நார்மலாக கண்டக்டன்ஸ் அதிகமாகுதா, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அதிகமாகுதா தான் கப்பா அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறது அதோட முக்கியமான ஒரு சொல்றது புரியுதுங்களா? இந்த பாயிண்டை மட்டும் கீழே கிளியராக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சரிங்களா? கீழே நான் சொல்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சில ஃபேக்டர் இந்த மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சால்ட், ஒரு ஸ்ட்ராங்லி டிசோசியேட் ஆகக்கூடிய சால்ட் Na + Cl- ஆன் டைல்யூஷன். டைல்யூஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ 1 லிட்டர் வாட்டர் இருக்குது, 100 லிட்டர் வாட்டராக மாற்றுறோம், இல்லைன்னா ஒரு 1000 லிட்டர் வாட்டராக மாற்றுறோம். அப்போ என்ன ஆகும்? வால்யூம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி வால்யூம் அதிகமாகும் போது இந்த Na+க்கும் Cl இப்படி ஒரு ஃபேக்டர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு 2 × ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு
Q1 Q2 K divided by R square பார்த்து தெரியுமா? இதுக்கு என்ன மீனிங்? டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். இப்படி வாட்டர் ஆட் பண்ண என்ன ஆகும்? Na + Cl - இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் இருக்கும். இதான் நம்ம போல்டாஸ் லெவல் படிக்கும்போது இன்ஃபினைட் டைலூஷன் பண்ணும்போது, இன்ஃபினைட் டைலூஷன் என்ன அர்த்தம்? இப்போ கடல்ல 1 கிராம் சால்ட் போடுற மாதிரி அப்போ Na + எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும்? நம்ம தருமபுரி பக்கம் இருந்து கண்டுபிடிக்க முடியுமா? அதனால என்ன சொல்லுவாங்கன்னா at infinite dilutionல Na + Cl - இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்ராக்சிமேட்லி 0. ஏன்? Na + எங்க இருக்குன்னு தெரியாது, Cl - எங்க இருக்குன்னு தெரியாது. கரெக்டா? ரெண்டு பேருக்கு கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகும். ஏன்? டிஸ்டன்ஸ் அதிகமாகுது இல்லையா? அதனால என்ன சொல்றாங்கன்னா டைலூஷன் அதிகமாக இந்த ரேடியஸ் என்ன ஆகுது? நார்மலாவே ஆன் டைலூஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது எது அதிகமாகும்? ரேடியஸ் அதிகமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகும். கண்டிப்பாக யூனிவர்சல் ரிலேஷனா அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகுது குறையுது. கரெக்டா? அதை வச்சு என்ன பண்றாங்க? இந்த ஃபேக்டரை கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ டைலூட் பண்ணும்போது நார்மலாக என்ன ஆகும்? ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையும். ஸோ மொபிலிட்டி வந்து அதிகமாகும். சொல்ல பாயிண்ட் புரியுதா? ரெண்டுத்துலையுமே மொபிலிட்டி அதிகமாகுது. ஆனால் இது இன்னும் அதிகமாகுது, நம்பர் ஆஃப் அயன்ஸும் சேர்த்து அதிகமாகுது. சொல்ல புரியுங்களா? கீழே ஒரு பாயிண்ட் எடுக்கணும், நான் சொல்ல பாயிண்ட். ஆன் டைலூஷன் கீழே நோட் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். ஆன் டைலூஷன் conductance on dilution, conductance, molar conductance on dilution, conductance, molar conductance and equivalent conductance increases on dilution. Conductance and molar conductance and equivalent conductance or increases. The reason mobility of ions increases. Mobility of ions increases. ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா பட் கப்பா டிக்ரீசஸ். பட் ரீசன் வந்து என்னது? கப்பா பாயிண்ட் வந்து என்னது? கப்பா வந்து என்னது? டிக்ரீசஸ். அதுக்கு ஒரு ரீசன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நம்ம அதில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். கரெக்டா? மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகுது, பட் கப்பா என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்கணும், பட் என்ன ஆகும்? கம்மியாகும். அதே மாதிரி லாம்டா ஈக்குவல் டு கப்பா into 1000 divided by normality. இது அதிகமாக இருக்கணும், இது என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்கணும், பட் என்ன ஆகும்? கம்மியாகும். எந்த ஃபேக்டரில்? ஆன் டைலூஷன். என்ன ரீசன்? முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னா இல்லையா? கப்பாவுக்கு 3 விதமான டெஃபினேஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். ரெண்டாவது 1 liter of electrolytic solution, 1000 liter of electrolytic solution. Right? Most favorable definition is kappa is the conductance of 1 ml of 1 mole of right? 1 mole of electrolytic solution. 1 mole of electrolytic solution. சரிங்களா? ஏன் சார் இப்போ பாருங்க, இப்போ ஒரு 1 ml of electrolytic ஒரு 1 ml வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 ml ஒரு 10 mole concentration, இதுல ஒரு 10 mole concentration இருக்கு. AB எடுத்துருக்கு, அடுத்து கான்சன்ட்ரேஷன் என்னது? 10 mol. இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது டைலூஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? வால்யூம் வந்து அதிகமாகும். இப்போ 1 mol 1 ml செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது? 1 mol செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 mol கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? கப்பான்றது என்னது? கப்பா அப்படிங்கிறது 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இப்படி வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கு சேமாக இருக்கும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ml எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் இருந்த 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்கும் டைலூட் பண்ணதுக்கு அப்புறம் 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்ன இருக்கும்? கம்மியாக இருக்குமே இருக்காது. ஏன்னா வாட்டர் ஆட் பண்ண என்ன ஆகும்? வால்யூம் அதிகமாக இருந்தால் இல்லையா? அப்போ ஒரு ml எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் நார்மலாக இருக்க கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஆனால் நார்மலாக என்ன அதிகமாகுது? கண்டக்டன்ஸ் வந்து நார்மலாக அதிகமாகுது. கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக மோலார் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், சி அப்படிங்கிறது நார்மலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் கப்பா அப்படிங்கிற டெஃபினேஷனே வேறு. கப்பா அப்படின்னு இருக்கா 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ்ல எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்குது அதுதான் கப்பா.
சரியா? அப்போ நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகமாகுது, மொபிலிட்டி ஆஃப் அயன்ஸ் அதிகமாகுது. ஸோ கப்பா தான் அதிகமாகணும் அப்படி இல்லை. கப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸில் அதனுடைய கண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்கணும். நீ 100 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் வாட்டராக இருந்தது 100 லிட்டர் வாட்டராக மாற்றிட்டு இதில் இருக்கக்கூடிய 1 ml இதில் இருக்கக்கூடிய 1 ml பார்த்தா கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? சேஞ்ச் ஆகிட்டுமா இருக்காது. அப்போ கப்பா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸில் அதனுடைய கண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நீ ரொம்ப டைலூட் பண்ணிவிட்டு கடலில் தண்ணி ஊற்றிடுவேன். அப்போ கப்பா 1 ml இங்கே 1 ml எடுத்து பார்க்குறேன், நம்ம டெஸ்ட் பண்ணுறேங்க, இங்கே 1 ml எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, ரெண்டுத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்குமா? இருக்காது. கரெக்டாக? அப்போ கப்பா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், 1 mol ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸில் எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கப்பா. கரெக்டாக? நீ டைலூட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்கும்போது எப்படி தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக? 1 ml இருக்கிற கான்சன்ட்ரேஷன் 100 லிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய கான்சன்ட்ரேஷனே இருக்கும், குறைஞ்சிருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ பாயிண்ட் புரியுது. அதனால் ஆன் டைலூஷனில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் எது அப்படின்னா, நீ எவ்வளோ தான் டைலூட் பண்ணாலும் நார்மலாக மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகும், கண்டக்டன்ஸ் அதிகமாகும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்லாம் அதிகமாகும். கரெக்டாக? ஆனால் இது மட்டும் தான் கம்மியாகும் கப்பா. ரீசன் வந்து என்னது? கப்பா இஸ் த கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 mol ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடையாது. கரெக்டாக? கம்ப்ளீட் சொல்யூஷனை பார்த்தா என்னது? இதில் எத்தனை அயான்ஸ் இருக்கோ அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். வீக் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருந்தால் அயான்ஸ் மாறி இருக்காது, பட் மொபிலிட்டி அதிகமாகும். அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, வீக்காக இருந்தாலும் சரி, மொபிலிட்டி என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா சொல்யூஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது? கப்பா வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது. ஏன்னா கப்பா அப்படிங்கிறது கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 mol ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனை தவிர கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடையாது. சொல்ல புரியுதுங்களா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கிளியராக எழுதிக்கணும். நீங்கள் எப்பயும் போல ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நீங்கள் நிறைய கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இந்த டைலூஷனில் கப்பா இல்லாத அந்த ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது. டைலூஷன் எடுத்தாவே ஃபஸ்ட்டு ஃபேக்டர் யார் அப்படின்னா கப்பா தான். நிறைய பேர் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்பர் ஆஃப் அயன்ஸ் இன்க்ரீசஸ், கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ், மோலார் கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ். கப்பா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி, ஸோ அதுவும் இன்க்ரீசஸ் எழுதக்கூடாது. கரெக்டாக? டைலூட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடும். 1 ml எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருந்தது, தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருந்தது 1 ml அப்படிங்கிறத செக் பண்ணுறத தவிர கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு செக் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஸோ நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டைலூஷனில் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அதிகமாகும், பட் கப்பா குறையும். சரிங்களா? இதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஃபேக்டரில் மற்ற ஃபேக்டரில் ஈஸி, இந்த ஃபேக்டரையும் நீங்கள் கிளியராக எழுதுங்க. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்டு அதுக்கு அந்த மாதிரி இருக்கும். இங்கே டைலூட் பண்ணும்போது மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகுது, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அதிகமாகுது, பட் கப்பா என்ன ஆகுது? குறையுது. ஏன்னா கப்பா இஸ் த கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 mol ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், 1 ml ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், 1000 லிட்டர் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். கரெக்டாக? நீ 1000 லிட்டர் எடுத்து கடலில் தண்ணி ஊற்றிடுவேன். கரெக்டாக? அப்போ 1000 லிட்டர் செக் பண்ணி பார்க்குறதா, கடலில் இருக்கிற தண்ணியில் செக் பண்ணி பார்க்குறது. கரெக்டாக? நம்ம 1000 எது டெஃபினேஷன் அதில் செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக? ஸோ இந்த ஃபேக்டரில் இது எல்லாமே இந்த கண்டக்டன்ஸில் வரக்கூடிய ஃபேக்டர். சொல்லிட்டீங்களா? லாஸ்ட் ஒன். இன் மெட்டாலிக் கண்டக்டர் லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுவாங்க. ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் இருக்கு. அந்த மெட்டாலிக் கண்டக்டரில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மெட்டாலிக் கண்டக்டர் என்ன அர்த்தம்? ஒரு மெட்டலில் எலக்ட்ரான் வந்து நார்மலாக பார்க்கும்போது ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இப்போ எலக்ட்ரான்ஸோடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் எலக்ட்ரான் மூவ் ஆகிறது இப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும். ஏன்னா அதோடைய பேட்டர்ன் வந்து மாறாது. லீனியர் கேட்டகரியில் எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்படி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணினா ரேண்டமாக மாறும், ஜிக்ஜாக் ஃபேஷனாக மாறும். எப்படி மாறும்? ஜிக்ஜாக். இப்படி போன எலக்ட்ரான் இப்படியும் இப்படி மாறி இருக்கும். அப்போ எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். அப்போ கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் வேகமாக நடந்துகிட்டே இருந்தால் கண்டக்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். டெம்பரேச்சரில் போயிட்டு ஹீட் பண்ண என்ன ஆகும்? ஒன்று சண்டை வர ஆரம்பிக்கும். அந்த ஃபேஷன் பேர் தான் இது ஜிக்ஜாக் ஃபேஷன்னா ஒன்று தாழ் மாறாக மாறுது. அப்போ நார்மலாக போகக்கூடிய எலக்ட்ரானுடைய ரோல் என்ன ஆகும்? குறையும். ஸோ கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? சரிங்களா? இது மெட்டாலிக் கண்டக்டரில் கண்டக்டன்ஸ் will be increases. ரீசன் வந்து ஜிக்ஜாக் ஃபேஷனாக மாறும் அல்லது ரேண்டமாக மாறும். ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தது இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக மாறுது. On temperature increases, the metallic conductor, this conductance will be decreases. Metallic conductor உடைய conductance குறையுது.
எழுதிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கோல்டாஷ் லா. சும்மா கோல்டாஷ் லாவில் ஒரு டயக்ராம், அந்த கிராஃப் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு 4 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? கோல்டாஷ் லானா என்னன்னு தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து கோல்டாஷ் லா. அதுக்கு கீழே independent of migration of ions, it is called the Cold-Rush law. At infinite dilution, Cold-Rush law is at infinite dilution, migration of independent of the migration of ions, At infinite dilution, independent of the migration of ions. Cold-Rush law only applicable for strong electrolyte. Cold-Rush law only applicable for strong electrolyte. For example, ஒரு sodium chloride, ஒரு salt, infinite dilution பண்ணுறோம். Infinite dilution பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி Na plus and Cl minus, இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவல் டு K into Q1 Q2 divided by R square. அப்போ இன்ஃபைனைட் டைல்யூஷன் பண்ணும்போது இந்த Na plus இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அண்ட் Cl minus இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்னது? The force of attraction approximately 0. ஏன்னா டைல்யூஷன் இன்ஃபைனைட் டைல்யூஷன். இப்போ ஒரு கிராம் சால்ட் எடுத்து கடலில் போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ரெண்டு பேருக்கு என்ன இல்லை, ஒரு Na ப்ளஸ் Cl மைனஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. கரெக்டாக? அப்போ ரெண்டு பேருக்கு என்ன அர்த்தம்? அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஒரு இது இருக்கும். அப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. சரிங்களா? அதுவும் ஒரு கிராம் சால்ட் போடும்போது எங்கே இருக்குன்னு தெரியாது. Na ப்ளஸ் Cl மைனஸும் எங்கே இருக்குன்னு தெரியாது. ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்ராக்சிமேட்லி 0. எங்கே இருக்குன்னு தெரியாது. ரெண்டு பேருக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா டைல்யூஷன் என்னது? 1 லிட்டர் 2 லிட்டர் இல்லை. இன்ஃபைனைட் டைல்யூஷன்னா கடலில் போனாலும் தனியாக இருக்கணும் சொல்லுங்களா? பட் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். பட் அது இல்லை. பட் நம்ம என்ன பண்ணுறது? இமேஜினரி பண்ணுறோம். கரெக்ட்? இமேஜினேஷன் பண்ணும்போது இப்போ இன்ஃபைனைட் டைல்யூஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கரெக்ட்? அதனால கோல்டாஷ், கரெக்டாக கோல்டாஷ் லெவலில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது பட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் அப்படிங்கிறத இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாம்டா m0 நாட். சரிங்களா? அது 0 போட இன்ஃபைனைட் டைல்யூஷன், இன்ஃபினிட்டி போட்டாங்க அது லாம்டா மோலார் கண்டக்டன்ஸ் இருந்தாலும் சரி, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இருந்தாலும் சரி, மேலே 0 இருந்தாலும் சரி, இன்ஃபினிட்டி இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் கோல்டாஷ் லான்னு சொல்ல புரிஞ்சுதா? ஒரு 4 பாயிண்ட் இருக்குது கீழே. இதில் அந்த லிமிட்டிங் கண்டக்டன்ஸ் டெஃபினேஷனில் கேட்குறது ஸ்டேட்மெண்ட்டில். கரெக்டாக? ஒவ்வொரு பாயிண்டாக சொல்ல அப்படின்னு. பட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஒரு 6 பாயிண்ட் தான், சும்மா பாயிண்டாக சொல்ல அப்படின்னு. அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் the interionic distance at infinite dilution, interionic distance at infinite dilution, the interionic distance bracket R, interionic distance very very high, interionic distance becomes very very high. The force of attraction approximately 0. F னு போட்டு approximately 0 இருக்கு. The force of attraction approximately 0. The force of attraction approximately 0. At infinite dilution, அடுத்தது at infinite dilution, mobility of ions will be maximum. At infinite dilution, the mobility of ions will be maximum. At infinite dilution, the mobility of ions will be maximum. And hence the conductivity will be maximum. And hence the conductivity will be maximum. At infinite dilution, mobility of ions will be maximum. And hence the conductance will be maximum. This maximum conductance is called, this maximum
conductance is called limiting conductance or maximum conductance. Limiting conductance or maximum conductance. At infinite dilution, mobility of ions will be maximum and hence conductance of maximum number of conductance, it is called the limiting conductance. அது பேர் என்னது? limiting conductance அல்லது maximum conductance. பெரும் அதிகமான கண்டக்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட் டைலூஷன்ல இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய கண்டக்டன்ஸை விட இது எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கு. இது இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜ் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எலக்ட்ரோலைட் கூட எப்படி மாறும் அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருக்கும். தொடர்பு ஏன் இன்ஃபினிட் டைலூஷன் என்ன இருக்கும்? இருக்கக்கூடிய மொத்த அயான்ஸ் பிரிக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன இருக்கும்? 0. இப்போ ஒரு அசிட்டிக் ஆசிட் இருக்குது CH3 C++OH. இப்போ நம்ம டிசோசியேட் பண்ணுறேங்க CH3O- and H+. இன்ஃபினிட் டைலூஷன் என்ன இருக்கும்? இப்போ நம்ம சோடியம் எடுத்து பண்ணுங்க. இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுங்க, நம்ம டிசால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. டிசால்வ் பண்ணும்போது ரெண்டு பேருக்கு என்ன இருக்கக்கூடாது? அசிடேட் இருக்குன்னா H+ இருக்குன்னு அர்த்தம். அதான் இன்ஃபினிட் டைலூஷன். ரெண்டு பேருக்கு என்ன இருக்கக்கூடாது? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்ராக்சிமேட்லி 0. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அசிடேட் திரும்ப யார் கூட சேராது? H+ கூட சேராது. கரெக்டா? அப்போ ஒரு இன்ஃபினிட் டைலூஷனில் ஒரு வீக் ஆசிட் என்னவாக ஆக்ட் பண்ணலாம்? ஸ்ட்ராங் ஆசிட். அதுக்காக ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் ஆக்ட் பண்ணலாம். வீக் ஆசிட் என்னதான் ஆக்ட் பண்ணோம்? ஸ்ட்ராங் ஆக்ட் பண்ணோம். பட் ஸ்ட்ராங் எதுக்கு ஈக்குவல்? வீக் ஆசிட்க்கு ஈக்குவல். கரெக்டா? அந்த பாயிண்ட் நம்ம கிளியர் பண்ணணும். அட் இன்ஃபினிட் டைலூஷன் அதில் பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. சும்மா ரெண்டு வார்த்தை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அட் இன்ஃபினிட் டைலூஷன் வீக் எலக்ட்ரோலைட் at infinite dilution weak electrolyte will convert into strong electrolyte. At infinite dilution weak electrolyte will convert into strong electrolyte. Next point, at infinite dilution weak electrolyte weak electrolyte undergoes 100% dissociation. 100% dissociation is possible. அல்லது complete ionization அப்படிங்கிறது complete dissociation அல்லது complete ionization அல்லது 100% dissociation இப்படி எழுதலாம். சரிங்களா? At infinite dilution weak electrolyte undergoes complete dissociation. இந்த பாயிண்ட் எழுதிடுங்க. lambda m infinite H plus lambda m infinite H plus from HCl from acidic acid. For example, இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கும்? சேம்னு இருக்கும். இது இந்த H+ எங்கிருந்து வருதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருந்து வருது. இந்த H+ எங்க வருதுன்னா அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வருது. இப்போ ரெண்டு பேருமே என்னதான்? ரெண்டு பேருமே ஸ்ட்ராங். எதுல? இன்ஃபினிட் டைலூஷன்ல ரெண்டு பேருமே ஸ்ட்ராங். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடில் Na+, அப்புறம் சோடியம் குளோரைடில் Na+. கரெக்டாக? இன்ஃபினிட் டைலூஷனில் ரெண்டு பேருடைய மோபிலிட்டி, ரெண்டு பேருடைய கண்டக்டன்ஸ் வந்து சேம். ரெண்டு பேருக்கு சேம் தான். கரெக்டாக? இது யாரும் ஸ்ட்ராங் யாரும் வீக் இல்லை. ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஆல்வேஸ் வந்து என்னது? ஸ்ட்ராங் தான். இப்போ ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் நோட் போட்டுனா போகிறோம். கோல் பிரச்சனை எழுதிங்களா? அதுக்கு இன்னொரு பாயிண்ட். அட் இன்ஃபினைட் டைலூஷன்
at infinite dilution, strong electrolyte and weak electrolyte. At infinite dilution, strong electrolyte and weak electrolyte. Bracket le H plus concentration. Bracket le H plus concentration. Both are same. Bracket le H plus concentration. Both are same. அது strong electrolyte இன்னொரு H plus ஆனாலும் சரி இல்லை weak electrolyte இன்னொரு H plus ஆனாலும் சரி அதோடைய concentration same. At infinite dilution, always strong. At infinite dilution, weak acid or strong acid, weak base or strong base, always strong. அது வீக்காக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி இன்ஃபினிட் டைலூஷன் வரும்போது எல்லாருமே ஸ்ட்ராங். இந்த டயக்ராம் இந்த கிராஃப் வந்து ரொம்ப முக்கியமான கிராஃப். மோலார் கண்டக்டன்ஸ், அதனுடைய கான்சன்ட்ரேஷன். இந்த பாயிண்ட் வந்து 0, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் √0. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் பேரு எக்ஸ்ட்ராபோலேட்டிங் மெத்தட். எக்ஸ்ட்ராபோலேஷன் அதாவது எக்ஸ்ட்ராபோலேட்டிங் அப்படின்னு இன்ஃபினிட் டைலூஷன்ல ரெண்டு பேருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். சொல்ல புரியுதா? இந்த ரூட் சி ரெசிப்ரோக்கல் இங்க இருந்து இங்கே அதிகமாக இருக்கும். இது வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு என்ன போலாது? அது பேர் ஹைப்பர் போலா கர்வ்னு இருக்கும். இந்த கர்வுக்கு பேர் ஹைப்பர் போலா கர்வ். கொஸ்டின்ல கேட்கறது அட் இன்ஃபினிட் டைலூஷன்ல வீக் எலக்ட்ரோலைட்டுக்கான கர்வ் என்னன்னு கேட்பாங்க. லீனியர் கர்வா இல்லது ஹைப்பர் போலிக் கர்வா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டது என்ன கர்வ் இது? ஹைப்பர் போலிக் கர்வ் அல்லது ஹைப்பர் போலா கர்வ். இந்த பாயிண்ட் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா எக்ஸாக்டாக 0ல இருந்து இங்கேருந்து எக்ஸாக்ட் எங்கே அதிகமாகணும்? ரெண்டு பேருமே அது வீக்காக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதிகமாகும். பட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படி கிடையாது. ஒரு கடல் அளவு தண்ணி என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளால் ஒரு இன்ஃபினிட் டைலூஷனில் ப்ராக்டிக்கலாக நமக்கு ரியாக்ஷன்ஸ் நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல புரியா? அந்த கருவு தான் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் எல்லாத்தையும் எக்ஸாக்டாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுதிட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸ்ட்ராபோலேட்டிங் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது நாட் பாசிபிள் அர்த்தம். இந்த பாயிண்ட் சொல்லக்கூடிய விஷயம் அது எக்ஸ்பெரிமெண்டலாக இது நாட் பாசிபிள். அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து டாட்ல எழுதிருக்காங்க. அப்படின்னா 100% இது ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது, நம்ம இமேஜினேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? அப்பயும் கர்வ் எப்படி இருக்கு பாரு. ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கர்வ் எப்படி இருக்கு? லீனியராக இருக்குது. பட் இதுக்கு எப்படி இருக்கு? ஹைப்பர் போலிக் கர்வ் இருக்கு. சொல்ல புரியுது? ஹைப்பர் போலிக் மீனிங் என்ன? அது டிசோசியேட் நடந்துகிட்டே இருக்கணும். டைலூஷன் பண்ண என்ன ஆகணும்? டிசோசியேட் நடந்துகிட்டே இருக்கணும். எக்ஸாக்ட் என்ன ஆகாது? லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. இது ஏன் லீனியர் இன்க்ரீஸ் ஆகுது? இது என்ன எலக்ட்ரோலைட்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கம்ப்ளீட்லி டிசோசியேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒரு போல்டர்ஸ் லாவில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கான கர்வ் வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வீக் எலக்ட்ரோலைட் இருந்தால் ஹைப்பர் போலிக் கர்வ்னு அர்த்தம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சொல்ல புரியுங்களா? இது என்னது? போல்டர்ஸ் லாவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கிராஃப். இந்த பாயிண்ட் தான் இன்ஃபினிட் டைலூஷன் 0ன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இந்த டாட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலி இட் இஸ் நாட் அச்சீவ்டுன்னு அர்த்தம். சரிங்களா? தியரிட்டிக்கலாக நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணால் கூட எக்ஸ்பெரிமெண்டலாக அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் சில நேரத்தில் இந்த இது கேட்பாங்க எதுக்கு கிராஃப் நம்ம ட்ராப் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. கோல்டஸ்டில் லேம்டா எம் இன்ஃபினிட் அதான் மோலா இது கோல்டஸ்டில் ரூட் சினா கான்சன்ட்ரேஷன் கூடிய ஸ்கொயர் ரூட்டுக்கு கிராஃப் பண்ணுங்க. எது பெஸ்ட்டஸ் எதுன்னு கேட்பாங்க. கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, ரூட் சின்னு இருக்கும். சரிங்க? வெறும் சி இல்லை, அது என்னது? ரூட் சி இருக்கும்போது அதுக்கான கிராஃப் வந்து கோல்டஸ்டில் இருக்கான கிராஃப். நெக்ஸ்ட் என்ன இருக்குது சிலபஸில்? ஒரு சில புக்கில்
கொடுப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஒரு சில புக்கில் பாடி மெத்தட் டெக்ஸ்ட் புக்கில் ரூட் சின்னு இருக்கும், ஒரு சில ரூட் எம்னு இருக்கும். சரிங்களா, இது அந்த எந்த புக்கில் அப்படி தான் இருக்குது, ரூட் எம்னு இருக்கும். சரிங்களா, இந்த கான்சன்ட்ரேஷனாக ரூட் எம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ரெண்டுமே இருக்குது, ரூட் சி பைன்னு இருக்குது ஆர் ரூட் எம்னு இருக்குது. ஆஸ்பால்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா, ஆஸ்பால்ட் மட்டும் பார்த்துடலாமா? இன்னொரு ஒரு 10 பாயிண்ட். சரிங்களா, அடுத்து எழுதிக்கோங்க. ஆஸ்பால்ட் டைல்யூஷன் லா. நெக்ஸ்ட் ஆஸ்பால்ட் டைல்யூஷன் லா. முதல்ல டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. அக்கார்டிங் டு Arrhenius theory, according to Arrhenius theory, according to Arrhenius theory of dissociation, according to Arrhenius theory of dissociation, an electrolyte, according to Arrhenius theory of dissociation, an electrolyte dissociates into ions, dissociate into ions in water solution, dissociate into ions in water solution. These ions are in state of equilibrium with undissociated molecule. This equilibrium is called ionic equilibrium or chemical equilibrium. According to Arrhenius theory of dissociation, and electrolyte dissociated into ions in water solution. These ions are in state of equilibrium with undissociated molecule. This molecule is called the ionic equilibrium or the chemical equilibrium. Undissociated molecules அப்படின்னா இப்போ AB இருக்கு, A plus ஆகும் B minus ஆகும் இருக்கு. நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அன்டிசோசியேட்டட்னா ஆல்ரெடி பிரியாத. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு முன்னாடி Arrhenius. கரெக்டுங்களா? ஆஸ்பால்ட்டுடைய டைல்யூஷன்லாம் யாரை பேஸ் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா Arrhenius உடைய லாவை பேஸ் பண்ணி தான், Arrhenius உடைய தியரி பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் Arrhenius என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ AB அப்படிங்கிற ஒரு மாலிகுல் நியூட்ரல் மாலிகுல்ஸ் இருக்கு. இந்த நியூட்ரல் மாலிகுலை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது A ப்ளஸ் ஆகும் B மைனஸ் ஆகும் இருக்குன்னு அவரே சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரே திரும்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாட்டர் ஒரு மாலிகுல் வந்து நியூட்ரலாக இல்லை, ஆல்ரெடி அயான்ஸாக தான் இருக்குது, பட் அன்டிசோசியேட்டட் அயான்ஸ், அதாவது ஆல்ரெடி ஒரு விதமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸில் நம்ம வாட்டரை டிசால்வ் பண்ணும்போது அது A ப்ளஸ் ஆகும் B மைனஸ் ஆகும் புரியுது. இந்த அயான்ஸ் வந்து இந்த அன்டிசோசியேட்டட் ஆகக்கூடிய அயான்ஸ் வந்து ரெண்டு எப்படி இருக்குது, ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது யார் தான்? Arrhenius தான். கரெக்டாக ஒரு நியூட்ரல் மாலிகுல் வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது அயான்ஸாக மாறுது அப்படின்னு சொன்னதவர் தான். அந்த நியூட்ரல் மாலிகுல் நியூட்ரலாக இல்லை, ஆல்ரெடி ஒரு விதமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல்ஸை வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அயான்ஸை பிரியுது. அந்த பிரிஞ்ச அந்த அயான்ஸும் பிரியாத அந்த அயான்ஸ் எப்படி இருக்குன்னு அர்த்தம், ரெண்டு ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அந்த ஈக்குலிபிரியத்தில் என்ன சொல்கிறாரு, கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஒரு அயானிக் ஈக்குலிபிரியம் சொல்கிறார். அதே தான் இவர் சொல்கிறார். கரெக்டாக எதை சொல்லி சொல்கிறாரு, இந்த மாதிரி Arrhenius சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது, ஆஸ்வால்ட் வந்து சொல்கிறது புரியுங்களா. அடுத்தது இதில் ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதிக்கும். ஆல்ஃபா ரைஃபுன்னு போட்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது, டிசோசியேஷன் அப்படின்னா அந்த டிசோசியேட்டட் மாலிகுல் அன்டிசோசியேட், இது பேர் டிசோசியேஷன், இது பேர் அன்டிசோசியேட்டட் மாலிகுல். சரிங்களா, இதில் ஆல்ஃபா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஆல்ஃபா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஆல்ஃபா ஈக்குவல் டு
அன்டிசோசியேட்டட் அமௌண்ட் டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட். ஆல்ஃபா அப்படிங்கிறது அன்டிசோசியேட்டட் அமௌண்ட் டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட். ஆல்ஃபா அப்படிங்கிறது அன்டிசோசியேட்டட் அமௌண்ட் டிவைடட் பை டிசோசியேட்டட் இனிஷியல் அமௌண்ட். இவர் சொல்கிற மாதிரி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டைம் வந்து 0வாக இருக்கும்போது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் சி. அப்போ ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகல, இப்படி இருக்குன்னு கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அது ஈக்குலிபிரியத்தில் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் மோல் குறையுது. -x அப்படின்னா இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ் மோல் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ மோல் அதிகமாகுது அப்படின்னா எக்ஸ் மோல் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அன்டிசோசியேட்டட் மாலிகுல் அப்படி எதை கொண்டு வராரு, அந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது கொண்டு வரும். ஆல்ஃபா கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன எழுதணுங்க, சி மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக சி இன்ட்டு ஆல்ஃபா. அப்போ இங்கே எக்ஸ் பதில் எழுதணும் சி இன்ட்டு ஆல்ஃபா, சி இன்ட்டு ஆல்ஃபா. முன்னதாக சொன்ன மாதிரி அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் தேரிபடி என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ரியாக்டன்ட். ஸோ கே ஈக்குவல் டு என்ன எழுதணும், சி ஆல்ஃபா இன்ட்டு சி ஆல்ஃபா டிவைடட் பை மைனஸ் சி ஆல்ஃபா. கரெக்டாக. இது சி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா எழுதலாம். சிக்கு சி கேன்சல் பண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா கிடைக்கும். கரெக்டாக. இதை கே ஏன்னு எழுதணும். ஏ அப்படின்னா ஆசிட்கான டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், பின்னு எழுதுனா பேஸ்க்கான டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ கேஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், சி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இதிலிருந்து எதை டெரைவ் பண்ணலாம், இதிலிருந்து இந்த 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. முதல்ல டைம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சி. அப்போ ரியாக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா. அதுக்கப்புறம் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அட்டைன் பண்ணும்போது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்குது. எவ்வளோ குறைய ஆரம்பிக்குதுன்னா எக்ஸ் மோல் குறையுது. -x அப்படின்னா எக்ஸ் மோல் குறைஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் மோல் இங்கே அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஒரு ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் குறைய தான் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். கரெக்டாக. அதுக்கப்புறம் இன்ஃபினைட் அப்படின்னா எவ்வளோ அன்டிசோசியேட்டட் மாலிகுல் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எக்ஸுக்கு என்ன பண்ணுறாரு, சி இன்ட்டு ஆல்ஃபான்னு எழுதுறாரு. ஸோ இந்த எக்ஸுக்கு சி இன்ட்டு ஆல்ஃபா, சி இன்ட்டு ஆல்ஃபா. அடுத்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் கேரிபடி கேஏ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது கேஏ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ரியாக்டர். மணி புரியுதா? சரி, இது வரைக்கும் எழுதுங்க. ஃபைனலாக சி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. சில நேரத்தில் இந்த டெரிவேஷனை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. சி ஸ்கொயர் ஆல்ஃபா கீழே 1 ஆல்ஃபா மட்டும் கொடுக்குறது, இல்லைன்னா சி ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரிங்களா. அதனால் இந்த ஈக்குவேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எழுதிங்களா? எழுதி கீழே for a weak electrolyte, alpha less than 1, ஒரு சில புக்கில் 0.5, ஆல்ஃபா லெஸ் தென் 0.5 கொடுப்பாங்க. லெஸ் தென் 1னாலே 1ஓட கம்மி எவ்வளோன்னு எழுதலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு அர்த்தம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1 அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டும் டிசோசியேட் ஆகிறதும் ரெண்டுமே சேம்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், கம்ப்ளீட்லி டிசோசியேஷன். அப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ எப்படி இருக்கும், 1ஆக இருக்கும். கரெக்டாக. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1 அப்படின்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1 விட கம்மியாக இருக்குன்னா 100 எடுத்தோம்னா 99 வரைக்கும் கூட போகலாம். என்ன வராது, 100 வராதுன்னு அர்த்தம். அதனால தான் லெஸ் தென் 1ன்னு அர்த்தம். கரெக்டாக. அப்போ வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு அந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. கரெக்டாக. ஸோ அந்த வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு 1 மைனஸ் ஆல்ஃபா என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். எனக்கு வேல்யூ என்னது, 1 விட கம்மி தான். ஸோ 1 விட கம்மியாக நெக்லெக்ட் பண்ண என்ன கிடைக்கும், KA ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்லக்கூடிய ஆல்ஃபா ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா KA டிவைட் பை சி எழுதணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA பை சி. ஸோ இது டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கான ஈக்குவேஷன். ரைட்டா. நீங்கள் அதான் முன்ன சொன்ன ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஃபார் ஏ வீக் எலக்ட்ரோலைட்
and for strong electrolyte alpha less than 1 alpha equal to அடுத்து அதனுடைய அப்ளிகேஷன் இது மட்டும் எழுதிக்கோங்க, அதனுடைய லிமிடேஷன்ஸ் மட்டும். ஃபஸ்ட்டு லிமிடேஷன்ஸில் இந்த கோல்டாஸ் லெவல் பார்த்தோம்னா கோல்டாஸ் லெவல் 2 பாயிண்ட் இருக்குது. கோல்டாஸ் லெவல் எழுதி applicable for only strong electrolyte, not applicable for weak electrolyte. கோல்டாஸ் லா வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் சில நேரத்தில் ஏதாவது ஒரு லா போட்டு இதுக்கு எதுக்கு அப்ளிகபிள் கேட்குறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் தான் ஆஸ்வால்ட் டைலூஷன் தான். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா ஆஸ்வால்ட் டைலூஷன் தான். கோல்டாஸ் லா வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். சோடியம் குளோரைடு பார்த்தோமா இல்லையா, கரெக்டாக? அதை எடுத்து போய் கம்பேர் பண்ணணும், வீக் எலக்ட்ரோலைட் கூட கம்பேர் பண்ணணும், கரெக்டாக? ஸோ கோல்டாஸ் லா அப்படிங்கிறது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், நாட் அப்ளிகபிள் ஃபார் வீக் எலக்ட்ரோலைட், கரெக்டாக? இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா only applicable for weak electrolyte. Oswald dilution law only applicable for weak electrolyte, not applicable for strong electrolyte. Oswald dilution law only applicable for weak electrolyte, not applicable for strong electrolyte. Oswald உடைய லாவும் அரினேஸ் உடைய லாவும் சேம் தான், நீங்கள் அதுக்கும் தனியாக இருக்கக்கூடாது. ஆஸ்வால்டுக்கு எப்படி வீக் எலக்ட்ரோலைட்டோ அதே மாதிரி அரினேஸ். ஏன்னா அரினேஸ் சொன்னது யார் சொல்கிறாரு? ஆஸ்வால்டு சொல்கிறார். ஆனால் ஆஸ்வால்டுக்கு வேறையாக இருக்கலாமா அப்படின்னு. ஆஸ்வால்டுக்கும் அப்ளிகபிள் வீக் எலக்ட்ரோலைட்டு தான், அதே மாதிரி அரினேஸுக்கும் எதுக்கு அப்ளிகபிள்? வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு அப்ளிகபிள். கோல்டாஸில் வந்து ஸ்ட்ராங். அதே மாதிரி அடுத்த வரக்கூடிய டிபேட் அன்சார் ஈக்குவேஷன் ஸ்ட்ராங், சரிங்களா? அந்த மாதிரி பாயிண்ட் தான். அதே மாதிரி சாலிபிலிட்டி ப்ராடக்ட், சரிங்களா? அதை நமக்கு தேவையில்லை, இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதும், சரிங்களா? எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ஆஸ்வால்டு டைலூஷனில் மெயின்லி அப்ளிகபிள் ஃபார் த வீக் எலக்ட்ரோலைட், நான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு அப்ளிகபிள் இல்லை, சரிங்களா? அடுத்து சில சரி மதியம் டைம் வந்தாச்சு. மதியம் டிரான்ஸ்போர்ட் நம்பர் மீது தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? டிரான்ஸ்போர்ட் நம்பர் இருக்குது, டெபேக்கல் அன்சாலிட் ஈக்குவேஷன், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், டேனியல் செல், இதெல்லாம் மதியம் பார்க்கணும், சரிங்களா? மதியம் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். மதியம் டிரான்ஸ்போர்ட் நம்பர், அதில் அந்த கிட் ஆஃப் மெத்தடு, அப்புறம் மோதிங் பவுண்டரி மெத்தட் இருக்குது. சும்மா 2 பாயிண்ட் சொல்லலாம், சரிங்க? டிரான்ஸ்போர்ட் நம்பருக்கு கேட்டியாக நாங்கள் எல்லாம் ஈக்குவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 மெத்தட் எல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், டேனியல் செல், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? டிபேக்கல் அன்சாலிட் ஈக்குவேஷன், இதெல்லாம் மதிப்போம், சரிங்களா? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன, நர்ன்ஸ் ஈக்குவேஷன் வரைக்கும் பார்க்கணும். அது நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அடுத்த பேர் அப்படி இருக்கா, அதில் இருக்குதா? சரி, அதெல்லாம் மதியம் பார்த்தேன். நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரியா? சப்போஸ் சார் நாளைக்கு வரலன்னா நாளைக்கு இந்த யூனிட்டை மொத்தமாக முடிச்சிடறேன், சரிங்களா? அதனால் தயவுசெய்து நல்லா கவனிங்க. அடுத்த வாரம் வரும்போது அந்த கெமிக்கல் கேரக்டர்ஸ் சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் அதை அனுப்பியிருக்கேன், அந்த பிடிஎஃப்லாம் அனுப்பியிருக்கேன். வீடியோ ஜஸ்ட் ஒரு டைம் பாருங்கள். அதில் இந்த பிரைமரி ஐசோடோபிக் எஃபெக்ட், கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட், செகண்டரி சால்ட் எஃபெக்ட், அதெல்லாம் இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் போட்டேன், சரிங்களா? அதே மாதிரி டி ஜம்பு, பி ஜம்பு, இதெல்லாம் அதில் இருக்குது. முக்கியமான ஒரு 10 to 15 டாப்பிக்கு நான் ஒரு 2 or 3 டேஸில் போட்டேன். செவ்வாய் டு புதன்கிழமை கண்டிப்பாக போட்டேன். ரிமைனிங் இருக்கிறத திரும்ப எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? அது லேட் ஆகிடும். ஆல்ரெடி நிறைய டீட்டெயிலாக நடத்திருக்கேன், ஒரு டைம் பாருங்கள், சரிங்களா? அதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. கொஸ்டின் எடுக்க முடியல, நடத்துறதுக்கே முடியல, சரிங்களா? சப்போஸ் யாருக்காவது என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தர் எல்லாருமே அனுப்பணும், சொல்லுறதுங்களா? எல்லாருக்கும் ஒரே டாப்பிக் இருக்காது. எல்லாரும் ஒரு ஐடியா பண்ணுங்கள், ஒருத்தர் 5 கொஸ்டின் அனுப்புங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புக்லேயோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின், ஆனால் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பேட்டர் மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ ஸ்டார்ட் பண்ணி மட்டும் அனுப்புங்க. ஒரு ஆள் 5 கொஸ்டின் அனுப்புங்க. அந்த 5 கொஸ்டின் ஒவ்வொருத்தரும் அனுப்புனீங்கன்னா ஒரு யூனிட்டே கவர் ஆகிடும். அந்த 5 கொஸ்டின் ஒருத்தர் நீங்கள் எடுக்கிறது 5 கொஸ்டின் தான், ஆனால் எல்லாருக்கும் என்ன ஆகிடும்? அந்த கொஸ்டினில் நீங்கள் அனுப்பும் போது அப்படி அனுப்புனீங்கன்னா
எல்லா டெஸ்ட்டும் நான் குயிக்காக முடித்தேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆளாவது முடிக்க முடியல. சண்முக சார் டியூட்டி இருந்ததுனால அவளாலே வர முடியல. சரி, நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். சார் அடுத்த வாரத்தில் இருந்து இன்னொரு 1 வீக் அப்புறம் அவர் வருவார். சரி, 2 பேர் சேர்ந்து அடுத்த வாரம் லீவ் போட்டு கம்ப்ளீட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. இந்த வாரத்தில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். கெமிக்கல் கைனடிக்ஸ் அதில் பாருங்கள். ரிமைனிங் தெர்மோடைனமிக்ஸு, குவாண்டம் எல்லாத்தையும் ஒரு வாரம் இருந்து கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு கொடுத்துறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக் மட்டும் எடுக்கும். அதில் 5 கொஸ்டின் மட்டும் அனுப்புங்க. கரெக்டாக அழகாக பிடிஎஃப் கூட பண்ண தரணும். ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கால் பண்ணி என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. நான் அதை கிளியராக எடுத்து உங்களுக்கு போட்டு எல்லாருக்கும் நான் கொஸ்டின் வந்து அதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த சிலபஸை பார்த்துக்கோங்க. நான் வேணால் மருந்து கூட எல்லாருக்கும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ சப்போஸ் நம்ம இந்த நாளைக்கு இந்த யூனிட்டை முடிக்கிறோங்க அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் ஃபுல்லாக எல்லாரும் சேர்ந்து 5 கொஸ்டின் படிங்க. இங்கே டோட்டல் எவ்வளோ பேர் எடுக்கும்? ஒரு 50 பேர் எடுக்கும். அது 250 கொஸ்டின் எடுக்கும். நீங்கள் 5 கொஸ்டின் எடுத்து அதுக்கான சொல்யூஷன்ஸை சேர்த்து அனுப்புனீங்கன்னா நான் கொஸ்டின்ஸு ப்ளஸ் சொல்யூஷனோட எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருக்கும் கொடுத்தேன். அப்போ ஒவ்வொரு யூனிட்டும் ஈஸியாக முடியும். அப்போ அந்த நீங்கள் எடுக்கிறது 5 கொஸ்டின் தான், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது 250 கொஸ்டின். நாம் எடுத்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதோட லாபம் அறியறது உங்களுக்கு அதிகம். சரிங்களா? அதனால் பெனிஃபிட் எல்லாருக்குமே உண்டு. அது யார் படிக்கிறாலும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். தொடர்பு புரியுதுங்களா? அதனால் நீங்களாக மதியமாக என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் எல்லோரும் ஒவ்வொரு டாபிக் பிடிச்சி 5 கொஸ்டின் மட்டும் எடுங்க. ஆனால் எல்லாருமே சொல்யூஷன் அனுப்புங்க. சரிங்களா? யாருக்கும் அந்த சொல்யூஷன் எல்லாமே படிக்க முடியாது. நீங்கள் எடுக்கிற 5 கொஸ்டின்ஸ்க்கு எழுதி கொஸ்டினை தனியாகவும் அதுக்கான சொல்யூஷன் தனியாக அனுப்புனீங்கன்னா நம்ம அனுப்பும்போது ஆர்டர் என்ன பண்ணலாம், அது போட்டு எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துடலாம். சரிங்களா? அடுத்த டெஸ்ட்டுக்கு அதே மாதிரி அனுப்புனீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் பெரிய தான் முடியும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 250 கொஸ்டின் கிடைக்கும். நாங்கள் எடுத்தாவே முடியல, நடத்துறதுக்கு முடியல, டெஸ்ட் வைக்கிறதுக்கு முடியல. சரிங்களா? அது இல்லாமல் அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கே முடியல. அதனால் எல்லோரும் சேர்ந்து அந்த சின்ன வேலையில் அந்த ஒரு மாதம் செஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் அதிகமான கொஸ்டின் கிடைக்கும். சொல்ல புரியுங்களா? அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் 250 கொஸ்டின் கிடைக்கும் ஒரு யூனிட்டில். ஆனால் நாம் எடுத்தோம்னா கம்மியாக தான் எடுக்க முடியும். ஒருத்தர் எவ்வளோ எடுக்க முடியும்? தேடணும். எல்லா இடத்துலையும் தேடணும். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இல்லையா? நீங்கள் அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கையும் பிரித்து தயவுசெய்து எல்லாத்துலேயுமே இப்போ நீங்கள் நாளைக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து மதியம் போகும்போது எல்லாருக்கும் ஒரு டாபிக் சொல்லிடுங்க. நீங்களாக சாப்பிட்டு முடிவு பண்ணி கெமிக்கல் கைனடிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 300 கொஸ்டின் வர அளவுக்கு பாருங்கள். இங்கே இருக்க எல்லாருமே எடுத்தால் 300 கொஸ்டின் வரும். எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்யூஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துட்றேன். மறக்காமல் அது பிடிஎஃப் அனுப்பிவிடுங்க. எடுக்கிறது என்ன பண்ணுங்க, ஒரு பிடிஎஃபாக போட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் அந்த நம்ம ஆப்லேயோ இல்லை உங்களுக்கு குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நான் போடுறேன். சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாக கட்ட கூட உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிடுறேன். எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா மட்டும் போட்டு சார் நீங்கள் 250 கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு அனுப்புன்னு சொன்னீங்க, இமீடியட்டாக நான் அனுப்பிவிட்டேன். சரிங்களா? ஆனால் நானும் கொஸ்டின் எடுக்க முடியல. அதனால் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னும் முடிக்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. சரிங்களா? அது எங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் வேக வேகமாக நடத்திட்டு இருக்கிறேன். கீ மாதிரி போன டைமில் எப்படி நடத்தணும், போன டைமில் ரொம்ப டீட்டெயிலாக நடத்தணும். சரிங்களா? எல்லா பாயிண்ட்டும் சொல்லி மெதுவாக நடத்தணும். ஆனால் இப்போ கூட எந்த பாயிண்ட்டும் மிஸ்லாம் பண்ணல. பட் என்னென்னா தியரிட்டிக்கலாக அந்த பாயிண்ட் எப்படிலாம் வந்தது அப்படிங்கிறத சொல்லவே தவிர மற்றபடி முக்கியமான பாயிண்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அதனால் அந்த கொஸ்டின் பேட்டர்னில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன். சரிங்களா? அடுத்த வாரத்தில் அந்த சிலபஸ் பெரும்பாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னொரு 20 டேஸில் கம்ப்ளீட் சிலபஸ் வந்து முடிச்சிடுவோம். ஏன்னா ஒரு 10 டேஸ் சார் ஒரு பாதி எடுக்க சொல்லியிருக்கோம். ஒரு யூனிட்டில் ஒரு பாதி, நான் ஒரு கொஞ்சம் அவர் ஒரு கொஞ்சம் தெர்மோடைனமிக்ஸு, குவாண்டம். சரிங்களா? நீங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த முக்கியமானதுக்கு நான் கொடுத்துருங்க. கொஸ்டின்ஸை மட்டும் முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்கள், யாராவது ஒருத்தர் நம்பர் அனுப்பி இல்லை எது பண்ணாலும் சரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணி அடுத்த வர சாட்டர்டே சண்டேக்குள்ளே அந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ரெடி பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்த வாரம் எதிர்பார்க்கும். சரிங்களா? மதியம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? சாப்பிட்டவங்க அதை பார்த்துக்கலாம்.